Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். சரியா, இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனோ செகண்ட் ஆப்ஷனோ தேர்ட் ஆப்ஷனோ நீங்கள் வந்து மேபி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும், செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து மூவிங் அப்டேட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு மேபி பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தவறுதலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தவறுதலாக ஆப்ஷன் கொடுக்க வேணாம்னு சொல்லி தான் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். சரியா, அப்படி ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த காலேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா கூட அந்த காலேஜை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம சொல்லுவோம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா, ஒருவேளை அதையும் மீறி நீங்கள் தவறுதலாக நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் வந்து தவறுதலாக கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. அதை மாற்றுறதுக்கு ஏன்னா இன்றைக்கும் நமக்கு டைம் இருக்குது, நாளைக்கு நமக்கு டைம் இருக்குது. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா டிஎஃப்சி சென்டர் போய் நான் இந்த மாதிரி தவறுதலாக நான் வந்து என்ன சொல்லி பார்த்தேன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், அதனால் நான் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அக்செப்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதாவது செகண்ட் ஆப்ஷன் நான் கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் மாற்றுறதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேயே நீங்கள் உட்காந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை. அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பயப்பட வேணாம், நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.